டே 2ல் ரவுண்ட் 1ல் செகண்ட் மேட்ச்சு காட்டுச்சொல்லூர் வர்சஸ் எஸ்கேடிசி. ஸ்ட்ரைக்கில் சபரி, நான் ஸ்ட்ரைக்கில் மணி. ஃபஸ்ட் ஓவர் போட எங்கள் அருள். ஃபஸ்ட்டு பால் நல்ல பாலுங்க, பாடி அட்டாக்காக இருந்திருக்கும், சூப்பராக தட்டி விட்டுருந்தார். அதை இங்கே தடுத்துருக்காருங்க, நல்ல ஃபீல்டிங்க, சிங்கிள் ரன்னாக மாறும். ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் த மார்க். ரெண்டாவது பந்து ஸ்ட்ரைக்கில் மணி, நல்ல பவுலிங்க, எடுத்துகிட்டு வந்து கால் குத்து பந்துன்னு சொல்லலாம், அதே ரன்னாக மாற்றிட்டாங்க, சிங்கிள் ரன். தேர்ட் பால் நல்ல பவுலிங்க, ஒரு நல்ல ஃப்ளிக்குங்க, சிங்கிள் ரன்னாக மாறும். ஃபோர்த் பால் நல்ல ஷார்ட்டு, இருந்தாலும் எட்ஜ் ஆகி பின்னாடி தான் போயிட்டுருக்கு. தேர்ட்மனில் ஷார்ட் தேர்ட்மன் தடுக்க மிஸ் பண்ணிட்டாருங்க. 4 போதை பார்க்கலாங்க, எடுத்துட்டாரு. 2 ரன்னை மாற்றிட்டாங்க இந்த பாலுக்கு. லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டுருந்தோம், 2 பேர் சிங்கிளாக மாறும். பவர் பிளே வர சூப்பராக போட்டுட்ருக்காரு அருளுங்க. லாஸ்ட் 1 நல்ல பவுலிங்க, அடிக்கும் போது கரெக்டாக போட்டிருந்தார், சிங்கிள் ரன். ஒரு ஓவருக்கு எஸ்கேடிசி 7 ரன், எந்த விக்கெட் இல்லாமல். ரெண்டாவது ஓவர் போட அரசுங்க, ஸ்ட்ரைக்கில் சபரி. ஃபஸ்ட்டு பால் டாஸ் பால் வாங்கிட்டாருங்க இந்த டைம், சரியான அடி, 6ங்க. நல்ல பேட்டிங்க சபரி. செகண்ட் பால் சூப்பராக இறங்கி போய் தட்டி விட பார்த்தாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா போட்டிருக்காரு. கண்டிப்பாக 2வது ரன் மாத்திரங்களா, 2 ரன்னுங்க மாற்றிட்டாங்க. நல்ல ரன்னிங், பவுலரே போய் எடுத்திருக்காரு. மறுபடியும் 3வது ரன் ஓடிட்டாங்கங்க, பால் இப்போ வராததில் 3 ரன். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மணி, ஒயிட் பாலாக இருக்குங்க, ஒயிட் பால். நல்ல பவுலிங்க, பெருசாக விற்று கொடுக்கவே இல்லை அடிக்கிறதுக்கு, நல்ல ஃபீல்டிங்குங்க. பாபு இருந்து 2வது ரன்னு, அங்கே ரன் அவுட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இல்லைங்க 2 நல்ல ஓடு. ஃபோர்த்து பால் நல்ல பவுலிங்க, எடுத்துகிட்டு வந்து உள்ளே சொல்லிட்டாருன்னு சொல்லலாம், இருந்தாலும் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க. கீப்பர் பந்தை மட்டும் மிஸ் பண்ணலாம், 4 ரன்னையும் மிஸ் பண்ணிட்டாரு. 4 ரன். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க, நல்ல ஹேக்கர் பந்து, இருந்தாலும் ரன்னாக மாற்றிடுறாங்க, எப்படியா இருந்தாலும் கஷ்டமான பந்தாக இருந்தாலும் எஸ்கேடிசி. லாஸ்ட் 1 பால் ஒயிட் பாலுங்க, எங்கே போட்டார், கீப்பர் சூப்பராக தடுத்துட்டாருங்க, இல்லைனா இதுவும் 4 ரன்னாக இருந்திருக்கும். ஒயிட் பால். லாஸ்ட் 1 நல்ல ஷாட்டுங்க, அடிச்சிருக்காருங்க இந்த டைம் மிட் விக்கெட்டில், இல்லை போகலைங்க, நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ரன். எண்ணிக்கை 26. 2 ஓவருக்கு 26 ரன், எந்த விக்கெட் இல்லாமல் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. 3வது ஓவர் போட அதே அருள் நல்ல பவுலிங்க, 6 ரன் கொடுத்தாலும் அவர் சூப்பராக போட்டுருக்காரு. 2வது வந்து நல்ல ஷாட்டுங்க, வயலுக்குள்ள நல்ல ஃபீல்டிங், சிங்கிள் ரன். தேர்ட் பால் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டுருந்தாரு, பேட்டில் ஜெயிச்சு அவுட். போகிறார் மணி, சிலம்பு நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஷாட்டுங்க, இன்னும் சூப்பராக வச்சுருக்காருங்க, வாங்க சிங்கிள் ரன் மட்டும் மாறும், சூப்பராக போட்டுருக்காருங்க அருள். கட்டி சொல்லியிருக்காரு. லாஸ்ட் 2 பால் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் பெருசாக அடிக்கவே முடியலைங்க, அதுக்கான சான்ஸு விட்டு கொடுக்கல பவுலரு. லாஸ்ட் 1 காலுக்கு அவங்க வந்து சூப்பராக ஃபிளிக் ஆகிருக்காரு. 2வது ரன் ஓடிட்டாங்க, நல்ல ரன்னிங், அதே ரன்னை ஓடியே எடுத்திருக்காங்க. 31 சூப்பராக போட்டுருக்காரு, 4 ரன் நல்ல லக்கி. ஃபஸ்ட்டு பாலே 4 மாறுங்க, பவுண்டரி சூப்பராக பின்னாடி தூக்கி விட்டுருந்தாரு, நல்ல ஷாட்டுங்க சபரி. செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, அந்த டைம் கவர்ஸில் வெடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போயிட்டாருங்க ஃபீல்டர், நல்ல ஃபீல்டிங். கண்டிப்பாக இது 2 ரன் மாற்றுவாங்க, பேட்ஸ்மேன் இன்ஜுரி, அதனால் பைஸ் கொடுத்துருக்காங்க.
தேர்ட் பால் அடிச்சிட்டாருங்க இந்த டைம் ஸ்கொயர் லெக்கில். அரசாங்க நல்ல ஃபீல்டு. ஃபோர்த் பால் டாஸ் பாலை போட்டாருங்க இந்த டைம். ஃபைனாக திருப்பி போட்டாருன்னு சொல்லலாம். 4 போயிடுச்சுங்க. ஃபீல்டு இன்னும் தடுக்க முடியல. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 2 பால் நல்ல பாருங்க. சூப்பராக போட்டுருந்தாரு. லாஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல கேட்சுங்க அரசு. சபரி சூப்பராக ஆடினாருங்க எஸ்கேடிசிக்காக. நிறைய என்ன பதிவு பண்ணிட்டு ఇక్కడ இருந்திருக்காரு. தமிழுங்க நல்லா ஒர்க் கூட. ஸ்ட்ரைக்கில் சிலம்பு ஒயிட் பலம் ஆடும். நல்ல பவுலிங்க சூப்பராக போட்டுருந்தாருங்க. ஒயிட் போட்ட ஒரசி நல்ல ரைட் பால். செகண்ட் பால் மறுபடியும் ஆஃப் சைடில் ஒயிடாக மாறும். ஒயிடுங்க எக்கச்சக்க ஒயிடை போட்டுருக்காருங்க பவுலர். நல்ல ஷாட்னு சொல்ல முடியாது. இங்கே வச்சு கேட்ச் எடுப்பாங்களா? கேட்ச் மிஸ்ஸுங்க. பவுலரே போயிருந்தாரு. கேட்ச் பிடிக்குங்களா? பிடிச்சிருக்கணும். நல்ல பேட்ஸ்மேன் கேட்ச் விட்டால் கண்டிப்பாக ரன்னை பதிவு பண்ணுவாங்க அதிகமாக. தேர்ட் பால் சொல்லிட்டு நான் அடிச்சிட்டார் பார்த்தீங்களா? அதுதான் பேட்ஸ்மேன் எப்பயுமே கேட்ச் விட்டா தடுத்துட்டாருங்க எகிரி. என்ன போட்டுருக்காங்க? 6 அப்போ செக் பண்ணி சொல்லுங்கள். போன பால் 6ங்க. நல்ல பாருங்க. இந்த டைம் அடிச்சிருக்காருங்க வேங்கானில். நல்ல ஃபீல்டிங் பாபு. இந்த 2வது ரன்னை மாற்றிட்டாங்க. இன்னோட்டா இல்லை 2 நல்ல ஷாட்டுங்க. இந்த டைம் விக்கெட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணிட்டாருங்க. நல்ல பேட்டிங் சூப்பராக இருந்தது. நல்ல ஷாட்டுங்க. இந்த டைம் ஸ்ட்ரைட்டு ராக்கெட்டில் இன்னும் ஃபீல்டரே வர முடியலைங்க. அவ்வளோ வேகம். நிறைய ரன்னை பதிவு பண்ணார். சிலம்பு 67 ரன் அடிச்சிருக்காங்க. காட்டு சொல்லு 5 ஓவருக்கு. ஸ்ட்ரைக்கில் ராக்கி காட்டு சொல்லுவார். நான் ஸ்ட்ரைக்கில் அப்பு. ஃபஸ்ட் ஓவர் கூட ப்ரைவேட் எஸ்கேடிசி. சிங்கிளாக மாறும். சிங்கிள் 2வது பால் ஸ்ட்ரைக்கில் அப்பு. இங்கே மேலே ஏறிடும். உங்கள் பர்வன் சொல்லலாம். கேட்ச் எடுப்பாங்க. இருக்கிறாங்க நல்ல கேட்சு. பெரிய பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர். 2வது பால் நியூ பேட்ஸ்மேன் பாபு. தேர்ட் பால் நல்ல பவுலிங்க. சூப்பராக போட்டுருக்காரு. டாட் பால். 4th பால் மறுபடியும் நல்ல பவுலிங்க. அதே லைன் லென்த்தில் சூப்பராக போட்டிருக்காரு. லாஸ்ட் 2 பால் ஒயிட் பால் மாறும். மணி ஃபீல்டிங்க ரன் அவுட்டுங்க. கண்டிப்பாக பாபு விக்கெட் ரெண்டில் போவார். 1 ஓவருக்கு 1 ரனில் போட்டிருக்காருங்க. 2 பிரகதி சூப்பராக போட்டிருக்காரு. பவர் பிளேயோட 2வது கூட தனுஷ் டாஸ் பாலை ஃபைனாக திருப்பி போவார். கண்டிப்பாக போகிற மாதிரிங்க. நல்ல பேட்டிங் ராக்கி. நோ பாலும் ஃப்ரீகிட்ட அமையும். ஃப்ரீ பால் மட்டும் வைடாக மாறுது. ஷாட்டுங்க. கவரில் கண்டிப்பாக ஃபீல்டர் போட்டாங்கனால சிங்கிளுக்கு நான் மட்டும் மாறும். ஃப்ரீகிட்ட அவர் சேவ் பண்ணுற பவுலர். தேர்ட் பால் அம்பேஸ்கர் வைடு. நல்ல போலிங்க. ஸ்லோவராக தூக்கி போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் ஏமாச்சாரு. அரசு ஃபீல்டிங்க. பார்த்திபன் லாஸ்ட் 2 பால் ஷார்ட் பிச் பாலை மிஸ் பண்ணிட்டார் சொல்ல பேட்ஸ்மேன். போட்டாரு. பெருசாக அடிக்க முடியல. 2வது ஒன்று மாற்றாங்க மறுபடியும்.
மாற்றிட்டாங்க 2 ரன். சாரி, லாஸ்ட் 1 பால். எண்ணிக்கை 14. 2 ஓவருக்கு 16 ரன், 2 விக்கெட்டுக்கு. 3வது போடாங்க ஐயனார். பெருசாக அடிக்க விட்டு கொடுக்கவே இல்லை, மறுபடியும் சிங்கிளாக மாறாங்க. ஸ்ட்ரைக் என்ன ராக்கி கிட்ட தான் கொடுக்க பார்ப்பாங்க, ஏன்னா ஒரு தான் பெரிய ஷாட் பேர் நல்ல போல். அடிச்சிட்டாருங்க, சொல்லிட்டே இருந்தால ஸ்கொயர் லெக்கில் கண்டிப்பாக ஒரு 6 வரும். 6ங்க. நல்ல பேட்டிங் ராக்கி. ராக்கி ஆன் ஃபயர். ஃபோர்த் பால். எங்கே தூக்கி போட்டார் ஒயிட் பால். டாஸ் பால், லோ டாஸ் பால் சூப்பராக ஆடினாருங்க. நல்ல ஃபீல்டிங். 2 ரன் விட்டாங்க. நல்ல போலிங்க. பாடி ஒயிட் பால். இருந்தாலும் ஒயிட் பால். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அரசு சூப்பராக இருக்காரு. போயிடுச்சுங்க. இல்லை, செக் பண்ணி பிடிக்கல. 3 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்கு. 4வது படம் மறுபடியும் பிரகதீஷ். ஸ்ட்ரைக்கில் ராக்கி. நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில் சூப்பராக தூக்கி விட்டுருந்தாரு. கேட்ச் எடுத்துட்டாருங்க ஐயனார். இருந்தாலும் காட்சி சூப்பராக ஆடி இருந்தார் ராக்கி. நல்ல ஷாட், மறுபடியும் வந்த ஃபஸ்ட்டு பாலே கேட்சா மாதிரி தான். இல்லைங்க, கேட்ச் எடுங்கள தனுஷ். நல்ல ஃபீல்டிங். தேர்ட் பால். நல்ல ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக 4 மாதிரி தான். இதில் வந்துட்டாருங்க ஃபீல்டிங். 2வது ரன்னு. அங்கே பிடிச்சி அடிச்சிருந்தா ரன் அவுட் மாதிரி இருக்கும், அடிக்கலை. ஃபோர்த்து பால். மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டுங்க, சூப்பராக ஆடி இருந்தார். தடுக்க முடியலைங்க இந்த டைம். கண்டிப்பாக 4 வரும். அரசு பவுலிங் மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அடிச்சிருக்காரு. அடிச்சிருக்காரு. இங்கே ஏறும் கண்டிப்பாக. கீப்பர் எடுக்கிறாரா? இல்லை, பிரகதீஷ் எடுத்துட்டார். நல்ல காட்டன் பவுல். நல்ல பவுலிங். தமிழ் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டுங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பெரிய ஷாட்டா? சாரிங்க, பந்தே காமிக்க முடியல. இருந்தாலும் இல்லைங்க, 6 போல் பால் எடுத்துட்டாங்க. 2 ரன். நாலு ஓவருக்கு 41. 5 ஓவர் கூட பூமணி. ஒயிட் பாலுங்க. 6 பாலுக்கு 26 அடித்தா வின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பால் ஒயிட் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ரீபால். நல்ல பவுலிங். இந்த டைம் கால் உள்ள பூந்து வந்து போல்டுங்க. ஏன்னா 5 பாலுக்கு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அருள். நல்ல பவுலிங், சூப்பராக திருவி விட்டுருந்தார். லெஃப்ட் ஆம். 4 பாலுக்கு 25 அடிக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் டாட் பாலுங்க. மேட்ச்சை கொண்டு போயிட்டாங்க அவங்க பக்கம். பந்து தூக்கி கரெக்டாக லீகல் டெலிவரியாக போட்டாவே மேட்ச் வின் பண்ணிவிடுவாங்க எஸ்கேடிசி. இன்றைக்கி ஒரு இதுங்க சொல்ல மறந்துட்டேன். காட்டுச்செல்வரோட கேப்டன் ஐயனார் இன்றைக்கி மேட்ச்சில் இல்லை. இங்கே ஒரு ஸ்டம்பிட்டாகவும் மாறுதுங்க அருள். பேட்ஸ்மேன் தமிழ் ஒரு சுவிட்ச் ஹீட்டில் 4 மாத்திரார பார்க்கலாம். 4 ரன்னுங்க. இதோட எஸ்கேடிசி 21 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க.